கார் வந்துருச்சாடா? தீபாவளிக்கு மவளுக்கு போய் நகை நட்டெல்லாம் துணிமணிலாம் எடுக்கணும்ல. கார் எப்படா வருது சொல்லிருக்கே இல்லையா? அதெல்லாம் சொல்லியிருக்கேம்மா, கார் எல்லாம் வந்துருச்சு. உன் பொண்ணை கூப்பிடு, அவ ரெடியானா சரி. சின்ன பொண்ணு நீயும் வா. டேய், அவ எதுக்குடா இப்ப நல்ல காரியத்துக்கு போகக்குள்ள? ஏமா உனக்கு எத்தனை டைமா சொல்றது? அவளும் இந்த வீட்டு மருமக தானே, அவளுக்கு பிடிச்சது அவளே வந்து எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. நம்ம எடுத்துட்டு வந்து கொடுக்கறத அவ கட்டிக்கிட்டோம். கல்யாண பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாண பொண்ணுக்கு எடுத்தா சரி. மா, என்ன வேணும் உட்காந்துட்டு இருக்கீங்க? கார் வந்துச்சு இல்லையா? வாங்க துணி எடுக்க போலாம். அதெல்லாம் வந்துச்சுடி. உங்க அண்ணங்கார தான் ஒரு கூத்து கட்டிட்டு இருக்கான், கேளு. அவன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரணுமாமா. அப்படியா? என்னம்மா, ஏனா என்னாச்சுன்னா? ஆமா தீபா, சின்ன பொண்ணு பிடிச்சது அவ வந்து எடுத்துக்கிட்டோம். உனக்கு பிடிச்சது நீ எடுக்கிற, அதே மாதிரி தானே அவளுக்கும். ஷோ அப்பா, மா அங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க புருஷனும் பொண்டாட்டியும். நீ எந்திரிச்சு வாமா, கார்ல போய் ஏறி உட்காந்து போவோம். என்னடி பேசிட்டு இருக்க? அவளாம் ஒன்னும் வரத்தவே கிடையாது. மா, அவளை நான் வர சொல்லியிருக்கேன். சின்ன பொண்ணு ரெடி ஆகிட்டா வந்துருவா. சின்ன பொண்ணு இங்க வாடி. சின்ன பொண்ணு இங்க வா. சொல்லுங்க, கூப்பிட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நீ எங்களோட துணி எடுக்க வா. இவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி நீயும் எடுத்துக்கோ. சரிங்க. எதுலங்க போறோம்? இங்க ஊர் சுத்தத்துக்கு மட்டும் ஆளுக்கு மணி கிளம்பிக்குவா. இந்த மனுஷனே எப்பயாவது ஒரு டென்ட் கூப்பிடறப்பல அது இந்த மாமியை கல்விக்கு பொறுக்காதே. கங்காரு தான் தங்க குட்டியை தூக்கி சொல்லிக்கிட்டே தெரியும். அதே மாதிரி இவ்வளவு தூக்கிட்டே நீ வாடா எங்க போனாலும். கொஞ்சம் அமைதியா இருமா. அவன் பல்மொழி எல்லாம் கேட்டு எனக்கு சகிச்சு போச்சு. சரி, கார் வந்துருச்சு, எல்லாருமே கார்ல ஏறுங்க, போலாம். ஏங்க நல்லதா ஒரு பாட்டு போடுங்க. ஐயோ, மாமியை கல்வி திரும்பிட்டாலே, என்ன வேற பாக்குறாளே. சும்மா கறந்து தாசனுக்கு சுக்கு போட்ட நாமமா. அந்த மாதிரி இருக்கு இவ பேசுறது பண்றது எல்லாம். ஏண்டி, முன்ன பின் நீ காரெல்லாம் பாத்திருப்பியா? இப்பதான் என் மாவனை கல்யாணம் பண்ணது இந்த ஆட்டம் ஆடுற. காருக்குள்ள ஏறதே கிடையாது நீ எல்லாம். அவங்க குடும்பம் அப்படியேப்பட்ட குடும்பம். இப்போ வந்து அந்த பாட்டு போடு இந்த பாட்டு போடுன்னு வாய்க்கலையே பேசிட்டு கிடக்குற. இது பாருங்க, என் புருஷனை தானே நான் கேட்கறேன். நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அவர் போட்டா போட்டோம், இல்லைன்னா விட்டுட்டோம். வர வர வாய்க்குள் அதிகமாக தான் உனக்கு போயிட்டு இருக்குது. ஷோ அப்பா, காருக்குள்ள ஏறினா கூட நீங்க வாங்கி போட மாட்டீங்களா? ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா வாங்க, ஒரு பாட்டு போட்டு விடுறேன். ஆமாண்ணா, என் மூடியே ஸ்மைல் பண்ணிடுவாங்க. ஒரு பாட்டு போட்டு விடுவாங்க, நல்லதா. இவ வேற இப்போ கூட கார்ல முன்னாடியே உட்கார விட மாட்டா. இவ்வளோ என்னடி வந்து உட்காந்துக்கணும்னு நினைக்கிறேன் பாரு. சரி, நான் ஒரு மாசம் தானே இருந்துட்டு போ, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போ. உனக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும். அமைதியா வாங்க, உங்களுக்கு இங்க எல்லாம் கேட்டு வர மாதிரி ஒரு பாட்டு போடுறேன். ஏங்க, என் தம்பியும் வரேன்னு சொன்னாங்க. அவனுக்கு ஒரு செட்டு துணி எடுத்து கொடுத்துடலாமா? அப்படியா? என்ன சரி பொண்ணு பேசினா உன் தம்பி? ஆமாங்க. இன்னும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கோவமாக தான் இருக்காங்களாம். எங்கள் அம்மா கூட கொஞ்சம் பரவாயில்லையா. தம்பி தான் வரேன்னு சொல்லியிருக்கான், பார்க்க வரேன்னா. கடைக்கு வர சொல்லினேன் அவனையும். அப்படியே ஒரு செட்டு எடுத்து கொடுத்துடலாமா? ஏண்டா, இவ குடும்பத்துக்கு இப்போ எடுத்து கொடுக்கணுமாடா? இவளுக்கு எடுத்து கொடுக்கறதே ஓசி தான். இவ குடும்பத்துக்கு வேற இப்போ பேசுறா. அம்மா சரி விடுமா, அவன் தம்பிக்கு தானே எடுத்து கொடுக்குறான். எனக்கு மச்சனம் தானே ஆகுது, அவன் எடுத்து கொடுத்தலாம் விடுமா. ஆமாடா, அது எடுக்கணும் இது எடுக்கணும் ரொம்ப காசை கொண்டு போய் துணியில கொட்டாத. சும்மா வந்தானா போனானா ஒரு செட்டு துணி எடுத்து கொடுத்தியா அதோட அனுப்பிவிடு, புரியுதா? தங்கச்சி கல்யாணத்துக்கெல்லாம் செய்ய வேண்டியது நிறைய கிடக்குது. இப்போ எல்லாம் செலவு பண்ணி தொடச்சுப்படாத. என் குடும்ப ஆளுங்கன்னா மட்டும் இந்த மாமியன் கிழவிக்கு என்ன ஆகுமோ தெரியல. அப்படி பேசி கரிச்சு போட்டுது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரிஞ்சுக்கணும் கிழவி நீங்க. நானே அவ்வளோதான் வெளியில காமிச்சிக்காம இருக்கட்டும். வெளியில காமிக்காம அழுவாம இருக்கணும்னு நினைச்சாலும் என்னால முடியல. என்ன பண்றது? நாமளும் நம்ம வீட்டில் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். இவங்க என்ன பேசினாலும் கேட்க வேண்டியதா இருக்கு நிலைமை. ஒரு நாள் எல்லாம் மாறும். சின்ன பொண்ணு, உனக்கு வேற என்ன பாட்டு வேணும் சொல்லிட்டு போட்டு விடுறேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போடுங்க. ஷோ, இவங்க ரொமான்ஸ் நம்மளால தாங்க முடியல. ஷோப்பா பார்க்க சகிக்கல. டேய், நல்ல துணி கடையை பார்த்து நிறுத்துடா. ரேட்டு கம்மியாக பேசி சொன்னோன்ட்டு ஏதோ ஒரு கடையை கொண்டு போய் விட்றாத. நல்ல துணி கடையை கொண்டுட்டு போ. பிள்ளைக்கு துணிமணி நல்லதாக எடுக்கணும் கல்யாணத்துக்கு. அப்புறம் அவளை எங்கள் மாமி வீட்டில் படிச்சு போடுவாங்க, எப்படா எடுத்து கொடுத்துக்கிறாங்க பாருன்னு. புரிஞ்சுதா? நல்ல கடையை கொண்டுட்டு போ. சரிம்மா வாமா, நல்ல கடையை பிடிச்சிட்டேன் வாமா. சரி எல்லாரும் இறங்குங்க, துணி கடை வந்துருச்சு. சொல்லுங்கம்மா, என்ன பாக்குறீங்க? என்ன துணி வேணும்? எப்ப தம்பி, என் மவளுக்கு கல்யாணம். நல்லதா ஒரு புடவை எடுத்து போட்டு கல்யாண புடவையே. அப்படிங்களா? சரிங்கம்மா, இங்க பாருங்க, இந்த ரேக்ல இருக்கிறது எல்லாமே கல்யாண புடவை தான், பட்டு புடவைங்க தான். நீங்க என்ன ரேஞ்சில் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 10 to 20,000 எடுத்து போடுப்பா. சரிங்கண்ணா. சின்ன பொண்ணு, அப்படியே உனக்கு என்ன வேணும் பாருடி. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் தீபாவுக்கு எடுங்க, அப்புறமேட்டு நம்மளுக்கு பார்த்துக்கலாம். இவன் அப்படியே ஒத்துவதாமே இருக்க மாட்டான் பொண்டாட்டிக்கு. அண்ணே, புதுசா வந்து டிசைன் லேட்டஸ்டா காமிங்கண்ணே. அப்படியே பல பலன்னு மின்னணும் நான் கல்யாணம் தண்ணிக்கு. ஆமா, என் மாவை கேட்கற மாதிரி எடுத்து போடுப்பா தம்பி. இதுதான்மா புதுசா வந்து டிசைன், எது பிடிக்குதோ எடுத்துக்கமா. நீப்பா இந்த மஞ்சள் புடவை எடுத்துக்கறீ, மங்களகரமா நல்லா இருக்கும் உனக்கு கல்யாண தண்ணிக்கு. மா, அது என்னமோ மாரியம்மன் கோயிலுக்கு கூழுத்து போற மாதிரி சொல்றேன். இருமா வேற ஏதாவது பாப்போம். இல்லடி, உனக்கு நல்லா இருக்கும், உன் கலருக்கு அழகா இருப்படி. ஆஹா, இந்த சிவப்பு புடவை நல்லா இருக்கே, நாம அதை எடுத்துக்கோமா? சின்ன பொண்ணு இன்னும் புடவை பாக்குறாளே, அவ பார்க்கும்போதே தெரியுது. அவ கண்ணு கீழே எங்கேயோ போகுது. சின்ன பொண்ணு, உனக்கு அதுல எது பிடிக்குதோ எடுத்துக்கோடி. பாடுறா, நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டு பொண்ணு, நீ பாக்குற பார்வையிலேயே எடுத்துக்கோ. எப்போ தம்பி, இந்த சிவப்பு கலர் புடவை எவ்வளோப்பா? அதுவாக்கா 17,800 ரூபாய்க்கா.
ஐயோ என்னது 17,800 என்னப்பா இடிய தூக்கி போடுற? ஆமாங்க்கா எல்லாம் பட்டு புடவைக்கா வெள்ளிச்சு இருக்கு, அதனால ரேட் அதிகமாக தாங்க இருக்கும். எதுக்கு 17,000க்கு? வெறும் 1000 ரூபாயில எடுத்து போடு அவளுக்கு. கொஞ்சம் பேசாம இருமா வாய் மூடிட்டு. சும்மாவே மாமை கழுவி அந்த ஆட்டம் ஆடுவா. இது 17,800 சும்மாவா இருக்கும், சடங்கு கட்டின மாதிரி ஆடுவா. 17,000மா? உங்களுக்கே 17,000னா கல்யாணம் பண்ண நான் எவ்வளோ எடுக்கணும்? 50,000 எடுக்க வேண்டியது. அண்ணா எனக்கு ஒரு 30,000 எடுத்து கொடுண்ணா. இது பாரதிப்பா 10 to 20,000 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு, அதனால 20 ரூபாய்க்குள்ள நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. என்னடா உன் பொண்டாட்டி 17,000 எடுப்பா, என் பொண்ணு 50,000 எடுக்க கூடாதா? நீ கொஞ்சம் பேசாம இருமா, அவளை ஏத்தி விட்டுட்டே இருக்காத. எப்ப தம்பி 20,000 இருக்க புடவை எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பா. அண்ணா எங்க இருக்கிறது எல்லாமே 20,000 தானே ரேட் வருது, உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துட்டு சொல்லுங்க, பில்லு போட்டுருவோம். சரி நம்மளுக்கு பிடிச்சதே நம்ம எடுத்துக்குவோம். ஒரு நாளைக்கு கட்ட போறோம், மாமி கழுவி பேசுறேன் பேசிக்கிட்டு போட்டோம். செவப்பு கலர் ஃபிக்ஸ் ஆயிட்டோம். தீபா உனக்கு அந்த மஞ்சள் கலர் நல்லா இருக்கும் தீபா, நீ அதை எடுத்துக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு எது பிடிக்கும் எனக்கு எடுக்க தெரியும், உங்க வேலையை மட்டும் பாருங்க. தீபா உன்னை அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவனை வந்து எங்களே அடக்காத, உன் பொண்டாட்டி அடக்கி வச்சுக்கோ. எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு எடுக்க தெரியும், புரிஞ்சுதா? சின்ன பொண்ணு பேசாம வாய் மூடிட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடு, அவ என்னத்தையும் எடுத்துட்டு போறா. சரிங்க, நல்லதுக்கே காலம் கிடையாது. அதோட உனக்கு பிடிச்சதை எடு. சின்ன பொண்ணுக்கா? ஃபாத்திமா வா ஃபாத்திமா, என்ன கடைக்கு? அட ஒண்ணு இல்லக்கா, சும்மா தங்கச்சிக்கு பர்த்டே வருது அனுக்கு, அதனால துணி எடுத்துட்டு போலான்னு வந்தோம். சரி சரி, எங்க முத்துமாரி காணோம், நீ மட்டும் வந்திருக்கீங்க தனியா? அட எங்கக்கா, அவர் பாஸ்போர்ட்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்க போயிருக்காரு. அப்படியா ஃபாத்திமா? சரி சரி, என்ன எடுக்கிறீங்க, புடவையா இல்ல தாவணி பாவாடியா இல்ல சுடிதாரா? அதெல்லாம் தெரியலக்கா, இவளுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அனு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க்கா. சரி சரி, ரெண்டு பேரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். போ. யார்டா நீங்க? அத்தாமா நம்ம லட்சுமி இருக்கல்ல, அவங்க மருமவ கருப்பு கலர் துணி போட்டுருக்கிறது அவங்க மருமகளோட தங்கச்சி. அப்புறம்க்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்ல? எல்லாரும் உங்க வீட்ல எல்லாம் பேசினாங்களா? இல்லடி அனு, யாரும் பேசல, எங்க தம்பி மட்டும் பேசிட்டு இருக்கான். அவனையும் வர சொல்லியிருக்கேன், துணி எடுத்து கொடுக்கலாம் ஒரு செட்டு அப்படின்னு. அப்படியாக்கா? எங்க ஆளையே காணோம்? அதான் ஃபோன் போட்டாண்டி, நான் ஜிம்ஸ்ல வந்துருவேன்னு. வந்துருவான். மாமா நல்லா இருக்கீங்களா? மாமனா? யாருடா அவன்? உன்ன வந்து மாமங்கறான்? இவன் தான்மா நம்ம சின்ன பொண்ணோட தம்பி, என் மச்சாமா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா தம்பி? என்ன சொன்னாங்க, இப்ப சின்ன பொண்ணு ஏத்துக்காங்களா இல்லையா? எங்களை ரெண்டு பேத்து மேலே என்ன கோமத்தா இருக்காங்களா? ஆமாமாமா, ஒன்று இருந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல. அப்பா கொஞ்சம் மனசேங்கி வராரு, அம்மா தான் என்ன கோவமாவே இருக்குது. டேய் அவங்க கோவத்தை கொண்டு போய் குப்பையில போடுறா. எங்க அக்கா எப்படிதான் இந்த மாமியக்காலை கிட்ட வாழுதோ தெரியலையே, இந்த பேச்சு பேசுது. இந்த கிளவி தான் கண்டுதான் எங்க அக்கா கொஞ்சம் பயந்துக்குப்பா போல. கொஞ்சம் பேசாம இருமா, நான் பாத்துக்கிறேன். அரவிந்த் என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க அக்கா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காதான், அங்கதான் துணியெல்லாம் பாத்துட்டு இருக்கா, போய் பாரு. போனீங்க உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோ. இல்லைங்க மாமா, பரவாயில்லைங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அரவிந்த், இது நானும் உங்க அக்காவும் எடுத்து தரதா நினைச்சுக்கோ. நாங்க எடுத்து தரோம், உனக்கு எது பிடிக்குதோ போய் எடுத்துக்கோ. சரிங்க மாமா. ஆமா, ஓசியில கிடைச்சா வேண்டாம்னு சொல்லுவாங்க, எல்லாம் வாங்கி கப்பு கப்புன்னு மாட்டிக்குவாங்க. கொஞ்சம் பேசாம வாய் மூடிட்டு இருமா. அரவிந்த் போடா, உங்க அக்கா கிட்ட போ. அக்கா. டே அரவிந்த் வாடா, எப்படா வந்த? இப்பயேதாக்கா வந்தேன், ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மாமாட்ட பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். சரிடா சரிடா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களாடா? அப்பா அம்மாலாம் எல்லாம் நல்லா இருக்காங்கக்கா, நீ எப்படி இருக்க? இருக்கேன்டா. தெரியுதுக்கா தெரியுது, இங்க எல்லாம் நடக்கிற சூழ்நிலை பார்த்தாலே தெரியுது நீ எப்படி இருக்குன்னு. அது விடுடா, அப்புறம் நம்ம தனியா பேசிக்கலாம். அரவிந்த் வா, உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோ. எந்த வேஷ்டி சட்டையா இல்ல ஜீன்ஸ் எடுத்துக்கிறியாடா? இருக்கா, நீ முதல்ல எடு, நான் வரேன். சரி அக்கா, நாங்களும் போய் எங்களுக்கு பார்த்துட்டு வரோம்க்கா துணியெல்லாம். அனுவா? ஆஹா, இன்னைக்கு செம்ம கியூட்டா இருக்காளே. ரெட் கலர் ட்ரெஸ்ல மாடர்ன் ட்ரெஸ் அழகா இருக்காளே. அனு அனு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அனு. டே அரவிந்த், உனக்கு அனு முன்னாடி தெரியுமா? ஏக்கா அன்னைக்கு கோயிலோட்டையும் பார்த்து நம்ம நீ அறிமுகப்படுத்த விஷயம் தெரியும்லக்கா, மறந்து போச்சா உனக்கு? ஆமா ஆமாடா, மறந்துட்டேன்டா. அப்புறம் அனு உங்ககிட்ட ஒன்று பேசணும், தனியா பேசணும். அந்தாண்ட போலாமா? ஜென்ஸ் துணி செக்ஷனுக்கு போலாமா அனு? என்னன்னு இங்கே சொல்லுங்க, எதுக்கு அங்க போகணும்? வா அனு, ப்ளீஸ் அனு, வாடி. இதை பாருங்க, என்னை டீ போட்டுலாம் கூப்பிடாதீங்க சரியா? எதா இருந்தாலும் என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க. ஏன் அனு, என் மனசுல இருக்கிறது உனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியாது, நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம், புரிஞ்சுதா? அடிக்காதடி. என்ன நம்ம ஒரு டைம் பார்த்துருப்போமா? கோயில ஒரு டைம் பார்த்தேன், இப்போ என்ன டீ போட்டு பேசுறீங்க? என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க அரவிந்த் சரியா? சரி சரி, ஒரு நாள் டீ போட்டு பேசுற காலம் வரும், அப்ப நீயே என்ன சொல்லுவ பாரு, என்ன டீ போட்டு கூப்பிடுங்க மாமான்னு. அது வந்தா பார்க்கலாம்.